கர்த்தருடைய பிள்ளையை பெற்ற பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். நாம் முழுவதும் கூட தேவனுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்தில் இருந்ததான திருச்சபைக்கு எழுதின நிருபத்தை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கொடுத்து கிருபைகளுக்காக நாம் ஒரு நன்றி செலுத்துவோம். ஒரு சில வாரங்களாகவே நாம் இந்த நிருபத்தை படித்து வருகிறோம். வேதாகமத்தில் இருக்கிற எல்லா புஸ்தகங்களும் ஒருவேளை எழுதப்பட்ட நோக்கமும் எழுதப்பட்ட நபர்களும் வேறாக இருந்தால் கூட இன்றைக்கு நம்ம ஒரு 2000 வருஷம் கழிச்சு அதை படிக்கும் பொழுதும் கூட இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகள். ஆகவே அது ஒரு காலத்திற்கு மாத்திரம் பொருந்தக்கூடியது என்று கிடையாது. ஒருவேளை வேத புஸ்தகமானது ஒரு 2000 வருஷம் இல்லை 3000 வருஷம் பழமையான புஸ்தகம்னு சொன்னா கூட, ஏன்னா மோசே அவர்கள் இங்கிலிருந்து பார்க்கும்பொழுது ஏறக்குறைய 3500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினார். அப்போ ஒரு பழமையான புஸ்தகம் என்று சொன்னா கூட இன்றைக்கு படிக்கிற நமக்கு அது எப்படிதான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அநேக புதுமையான விஷயங்களை இன்றைக்கு அறிந்து கொள்ள முடியும். எழுதின நபர்கள், ஒருவேளை சில நபர்கள் மெய்ப்பர்கள் இருக்கிறார்கள், சில மன்னர்கள் இருக்கிறாங்க, சில பேர் நன்றாய் படித்தவர்கள் இருக்கிறாங்க, மருத்துவர்கள் இருக்கிறாங்க, மீன் பிடிக்கிறவர்கள் இருந்தார்கள், ஆசிரியர்கள் இருந்தாங்க. இப்படி பல்வேறு தரப்பட்டதான ஆசிரியர்கள் பல்வேறு தரப்பட்ட காலங்களிலே எழுதினார்கள். ஏறக்குறைய 40 ஆசிரியர்கள் இந்த வேத புஸ்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. இந்த 40 ஆசிரியர்களும் ஒருவேளை ஒருவருக்கு ஒருவர் அறிமுகம் இல்லாதவர்களா இருந்திருப்பாங்க கண்டிப்பா. ஏன்னா மோசையை ஓசியாவுக்கு தெரியாது, மீகாவை தானியலுக்கு தெரியாது. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம இருக்கும். உண்மையிலே ஆசிரியர்கள் வெவ்வேறு இடங்கள் எழுதினாலும் கூட சில பேர் சிறைச்சாலையில் எழுதியிருக்கிறாங்க, சில பேர் பாலைவனத்துல இருந்து எழுதியிருக்கிறாங்க, சில பேர் அரண்மனையில இருந்து எழுதியிருக்கிறாங்க. அப்படி எழுதப்பட்ட இடங்களும் எழுதப்பட்ட காலங்களும் வெவ்வேறு ஆண்டுகளிலே வெவ்வேறு இடங்களிலே வெவ்வேறு ஆசிரியர்களாலே எழுதப்பட்ட புஸ்தகம் தான் நம்முடைய கரத்துல இருக்கிற புஸ்தகம். ஆனால் எப்பொழுது எழுதப்பட்டது, எப்படி எழுதப்பட்டது என்பதெல்லாம் படிக்கும் பொழுது இந்த வேத புஸ்தகத்துக்கு பெரிய தனி சிறப்பு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இது ஒரே ஒரு கோர்வையாக ஒரு சரித்திரத்தை ஏதோ ஒரு மனிதர் அமர்ந்து எழுதியது போல தோன்றும். ஆனால் 40 மனிதர்கள் இருக்கிறாங்க. எழுதின இடங்களை நீங்க படிச்சு பார்க்கும்போது வெவ்வேறு இடங்கள் உட்கார்ந்து எழுதியிருக்கிறாங்க. சூழ்நிலைகள் வேற, காலங்கள் வேற. எந்த காலங்கள் பார்க்கும் பொழுது பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் அந்த அந்த இடைவெளி இருக்கு. ஒரு ஆசிரியருக்கும் இன்னொரு ஆசிரியருக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனாலும் கூட இந்த வேதத்துல நம்ம கையில இருக்கிற வேத புஸ்தகத்துல பெரிய தனி சிறப்பு என்பது என்னவென்றால் இதுதான். வெவ்வேறு இடங்கள் எழுதினா கூட அது எல்லாமே ஒரே ஒரு பரிசுத்த ஆவியானவராலே அவருடைய ஆலைக்கு உட்பட்டவர்களாக எழுதினாங்க. அதனாலதான் நம்முடைய வேத புஸ்தகம் ஒரு தொடர்ச்சியான ஒரு சரித்திரமாக, ஒரு தொடர் கதையாக, இல்ல கதை அல்ல, தொடர்ச்சியான ஒரு சரித்திரமாகவே நம்முடைய கரங்கள்ல அது கிடைக்கிறது. அப்ப இந்த எழுதப்பட்ட எல்லா வசனங்களுமே இது இந்த நபருக்கு மட்டும்தான் அப்படின்னா கிடையாது. அந்த எழுதப்பட்ட வார்த்தைகள் இன்றைக்கு நாம் படித்தாலும் கூட அது பல மனிதர்களை என்ன பண்ணிருக்குன்னு கேட்டீங்கன்னா ரட்சிப்புக்குள்ளாக நடத்திருக்கு. பல மனிதர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்குது, பல மனிதர்களை வந்து நல்வழிப்படுத்துகிறது. இந்த வேத புஸ்தகத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்லியிருக்கிறது கிடையாது. இதுல வந்து ஒரு மனிதனுடைய பிறப்பு, ஒரு மனிதனுடைய படைப்பு, அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய பாவம், அவனுடைய உயிர்மீழ்ச்சி, அவனுடைய ரட்சிப்பு, அவனுடைய எதிர்காலம், அவன் எப்படி குடும்பத்தை நடக்கணும், ஒரு கணவன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், சமுதாயத்தில் எப்படி வாழணும், அரசியல் எப்படி இருக்கணும், அது மாத்திரம் வேலைகள் எப்படி இருக்கணும், எஜமானர்கள் எப்படி இருக்கணும், வேலைக்காரர்கள் எப்படி இருக்கணும், அப்படி பல விஷயங்கள் அடங்கியது பைபிள். அதான் ஒரு 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 குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் அடக்கின ஒரு புஸ்தகம் அல்ல. இதை பற்றி சொல்ல போனால் பல சிறப்புகள் இருக்கு வேதத்தினை பற்றி. அவ்வளவு சிறப்புகளும் ஒரு புஸ்தகத்திலே அடங்கி இருக்கிறது. அப்ப நாம் படித்துக் கொண்டிருக்கிற இந்த வேத பகுதிகள், வேத புஸ்தகங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது இது இந்த நபர்களுக்கு ஒருவேளை புரியும் அப்படின்னே கிடையாது. இன்னைக்கு நாம் அமர்ந்து படித்தாலும் தியானித்தாலும் நாம் புரிந்து கொள்ளும் விதமாக இந்த காலத்திற்கும் நமக்கு ஏற்புடையதா இருக்கும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினார் பவுல் அடிகளார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஜனங்கள் மாத்திரம் புரிந்து கொண்டாங்கன்னா கிடையாது. இல்ல அந்த வாழ்க்கை வாழ்ந்த, அந்த கலாச்சாரத்தில் இருந்த, அந்த பழக்க வழக்கத்தில் இருந்தவர்கள் மாத்திரம்தான் இதை புரிந்து கொண்டு நடக்க முடியுமா? கிடையாது. இன்றைக்கு இருக்கிற இந்த கலாச்சாரம், இந்த பழக்க வழக்கம், இந்த நவநாகரிக பெருகிற காலத்திலும் கூட இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி பவுல் எழுதினா கூட இன்னைக்கு இதை படிக்கும் பொழுது என் வாழ்க்கையில அதை அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ணித்தான் ஆகணும், பண்ண முடியும். அவ்வளவு ரொம்ப அற்புதகாலமான நிலைமையிலே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இதை படிச்சுக்கலாம்.
அப்படி படித்துக் கொண்டு வரும்பொழுது நம்ம என்ன படித்துக் கொண்டிருந்தோம் என்றால் எபேசு நிருபத்திலே முதல் 2 அதிகாரங்களை முடிச்சிருக்கிறோம். இந்த முதல் 2 அதிகாரங்களிலே எதை படித்து முடித்தோம் என்று கேட்டால், அங்க இருக்கிற எபேசு சபையாருக்கு சில விஷயங்களை புரிய வைக்க பவுல் முயற்சி பண்ணுகிறார். அதுல முதல் விஷயம் தான் என்னவென்று கேட்டால், ஒரு புற மார்க்கத்திலிருந்து வேறொரு தெய்வத்தை வணங்கிக்கிட்டு இருக்கிற இந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று நம்பி இந்த தெய்வத்தை ஆராதிக்கும்படியாக இந்த சபைக்குள்ளாக வந்துட்டாங்க. ஓகே, இந்த வந்த ஜனங்களுடைய மனநிலை இன்னும் மாறல. அவங்க இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது உண்மைதான், மார்க்கத்தை மாற்றிக்கொண்டார்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் உண்மைதான். ஆனாலும் அவர்கள் முன்பதாக எப்படி தெய்வத்துக்கு முன்னாடி இருந்து கொண்டு உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் கேட்டுக்கொண்டே இருந்தார்களோ, அதே போல உலக ஐஸ்வர்யமும் உலக ஆசீர்வாதமும் இன்றைக்கு நமக்கு மிக மிக அதிகமாய் தேவைப்படுகிறது என்று எண்ணி முக்கியத்துவத்தை எது மேல கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேலாக செலுத்தினாங்க. தங்களை தரித்திரலாக நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்பதான் பவுலடிகள் முதல் அதிகாரத்தை ரொம்ப அற்புதகரமாய் கையில் எடுத்து எழுதுகிறார். நீங்கள் ஆவிக்குரிய நிலைமையில தரித்திரல் அல்ல, நீங்கள் அத்தனை பேரும் ஐஸ்வர்யவான்கள். அப்ப கிறிஸ்துவினால் அருளப்பட்ட ஆசீர்வாதங்கள் என்னென்ன என்பதை ஒரு பெரிய பட்டியல் எழுதுகிறார். அந்த ஆசீர்வாதங்கள் என்ன என்பதைத்தான் முதலாம் அதிகாரத்தில் படித்துவிட்டு, 2ஆம் அதிகாரத்திலே ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால என்னுடைய அந்தஸ்து குறைஞ்சு போச்சோன்னு நினைச்சாங்க. நீங்க அவ்வளவுதான்ப்பா, நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைச்ச சாக்கியங்கள், இதுவரைக்கும் நீங்க இருந்த உயர்ந்த நிலையை நீங்க விட்டு கீழே இறங்கிட்டீங்கன்னு நினைச்சிருவாங்கன்னு பார்த்தா இல்ல. அதையும் புரிய வைக்கிறார். கிறிஸ்துவின் மூலமா நமக்கு அருளப்பட்ட ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை பட்டியலிட்ட பவுலடிகளார் 2ஆம் அதிகாரத்திலே கிறிஸ்துவினால் நமக்கு அருளப்பட்டதானே அந்தஸ்துகள் என்ன, அப்பதான் பழைய நிலைமையை பற்றி பேசிட்டு அப்படியே புதிய நிலைமையை பேசுறார். நாம் யாரா இருந்தோம், இருந்த நம்ம எப்படி மாற்றினார் போனதான் படிச்சோம். நம்முடைய நிலையை மாற்றினார். பழைய வாழ்க்கை பழைய நிலையில் இருந்து புதிய நிலைக்கு கற்ற அந்தஸ்தை கூட்டி இருக்கிறார், குறைக்கல. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய அந்தஸ்து ஒரு நாளும் குறையவில்லை. எத்தனை போன வாரம் படிச்சோம். அதுக்கு நல்ல உதாரணம் நீங்க பாத்தீங்கன்னா, எபேசியர் 2ஆம் அதிகாரத்துடைய முதல் வசனத்தை படிக்கும் பொழுது நம்முடைய நிலை என்ன என்பதை போன வாரம் படிச்சோம். என்ன படிச்சோம்னு கேட்டீங்கன்னா, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்கள் என்று படிக்கிறோம். நம்ம நிலை அதுதான். ஆனா இந்த அதிகாரத்துடைய முடிவை படிச்சு பாத்தீங்கன்னா, நம்முடைய நிலையை ஆரம்பிக்கும் அப்படியே ஆரம்பிக்கிறார். நீங்க உங்களுடைய நிலைமை என்ன, நீங்க செத்து போனவங்கப்பா, பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரிச்சவங்க. அப்படி ஆரம்பிச்ச பவுலடிகளார் இன்றைக்கு உங்க அந்தஸ்து எப்படி கூட்டியிருக்காரு. அதே அதிகாரத்துல கடைசி வசனம் எப்படி சொல்லுது பாருங்க, 21, 22. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலம். பாருங்களேன், அற்புதகரமான அந்தஸ்து. நீங்கள் செத்து போனவங்கன்னு சொல்லி ஆரம்பிச்ச இந்த அதிகாரம் நம்முடைய அந்தஸ்து இதுதான். ஆனா அந்த அதிகாரத்துடைய முடிவை நீங்க படிக்கும் பொழுது நம்முடைய அந்தஸ்து எப்படி கூட்டியிருக்கிறாரோ, நம்மளை யாராம் தேவனுடைய வாசஸ்தலம். எவ்வளவு அற்புதகரமான அந்தஸ்து பாருங்க, எவ்வளவு ஒரு உயர்வு பாத்தீங்களா. இந்த அதிகாரத்துடைய முடிவை படிக்கும் பொழுது நமக்கு அவ்வளவு சந்தோஷம். உண்மை அதுதான். பாவத்திலே பிறந்த நான், அக்கிரமத்திலே மரித்தவனாய் காணப்பட்ட என்னைய செத்து போன என் வாழ்க்கையில வேதம் சொல்லுது எப்படிப்பட்ட உயர்வை கொடுத்தாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, அவருடைய வாசஸ்தலமாக என்னை மாற்றிருக்கிறார். அது என்ன அர்த்தம்? அவர் என் செத்து போன எனக்கு உயிரை கொடுத்தது மாத்திரமல்ல, என் கூட நினைச்சாரா, என்னிடத்துல அவர் தங்குகிறார். வாசஸ்தலமாக என்னை அவருடைய வாசஸ்தலமாக மாற்றுகிறார். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து பாத்தீங்களா. இதெல்லாம் தேவன் தங்கக்கூடிய ஒரு வாசஸ்தலம், தேவன் தங்கக்கூடிய ஒரு கூடாரமாக செத்த எண்ணெயை உயிர்ப்பிச்சு மாத்திருக்கிறாங்க. அதுதான் பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு. இதைத்தான் புரிய வைக்கிறாங்க அந்த ஜனங்களுக்கு. நீங்கள் உங்களோட ஆசீர்வாதம் என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய அந்தஸ்து என்னன்னு புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத 2 அதிகாரங்களை பேசிட்டு இந்த 3ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது மறுபடியுமாக இதன் உபதேச முடிவு. இந்த 3ஆம் அதிகாரத்தோடு இந்த ஜனங்களுக்கு உபதேசிக்க வேண்டிய உபதேச பகுதி முதல் 3 அதிகாரத்துல பேசுறாரு. 4, 5, 6ஆம் அதிகாரத்துல நடைமுறை வாழ்க்கைக்கு பேர் பிராக்டிகலுக்கு போயிடுவார். முதல் 3 அதிகாரங்கள் இந்த உபதேசத்தை பேசும் பொழுது 3வது ஒரு உபதேசத்தை பேச ஆரம்பிக்கிறார். கிறிஸ்துவினால் அளிக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்ன என்பதை பட்டியலிட்ட பவுல் 2ஆம் அதிகாரத்திலே கிறிஸ்துவின் மூலம் அருளப்பட்ட அந்தஸ்து என்ன என்பதை சொன்னார். 3ஆம் அதிகாரத்தில் என்ன பேசுறாங்க கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவின் மூலம் நமக்கு அருளப்பட்ட மேன்மைகள் என்ன, என்ன மேன்மை நமக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு ஆசீர்வாதம் மாத்திரம் இல்லை, அந்தஸ்து மாத்திரம் இல்லை, எதையும் கொடுத்திருக்காருன்னு கேட்டீங்கன்னா மேன்மையை அருளிக்கிறார். கிறிஸ்துவினால் நமக்கு அருளப்பட்ட மேன்மை என்ன, இதைத்தான் அவர் ஏறக்குறைய முதல் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் அதான் பேசுறார்.
இந்த 3ஆம் அதிகாரத்திலே ஏறக்குறைய நமக்கு அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 13ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தா பேசுறார். கிறிஸ்துவின் மூலமாக கருதப்பட்ட மேன்மைகளை பற்றி பேசுகிறார் இந்த 3ஆம் அதிகாரத்திலே. இந்த 3ஆம் அதிகாரத்தை நம்ம என்ன செய்வோம் என்றால், இப்பொழுது அதை படித்து என்ன மேன்மை இதில் இருக்கிறது என்பதை நம்ம சற்று புரிந்து கொள்வோம். பவுல் மூலமாக நம்ம அறிந்து கொள்வோமே. 3ஆம் அதிகாரத்திலே ஏறக்குறைய முதல் 8 வசனங்கள் படிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அதிலே எனக்கு, நான் என்கிற வார்த்தை ஏறக்குறைய அடிக்கடி வரும். நான் குறிச்சு வச்ச அளவுக்கு ஒரு 6 முறை வருது. அதாவது எனக்கு, நான் அப்படிங்கிற வார்த்தை இந்த முதல் 8 வசனங்களுக்குள்ளாகவே ஏறக்குறைய 6 முறை. அவரோட நீங்க குறிக்கும் போது ஒரு முன்ன ஆகலாம். நான் குறிச்சு வச்சது அவ்வளவுதான். இப்ப 3ஆம் அதிகாரத்துடைய முதல் 8 வசனங்கள்ல பவுல் அடிகளார் ஒரு விஷயத்தை பேச போறாரு. அது ரொம்ப ஆணித்தரமாக தனக்கு தேவன் வெளிப்படுத்தியதும் நான் எந்த அளவுக்கு அதை உறுதியாய் நம்புகிறேன் என்பதைத்தான் இந்த முதல் 8 வசனங்கள்ல அவரு பேசிக்கிட்டே இருக்கிறார். நம்ம ஒரு சில வசனங்களை வாசிப்போமே. முதலாவது வசனத்தை பாருங்க. 3ஆம் அதிகாரம், எபேசியர் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்கள். இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியாராயிருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிறேன். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் ஒரு உண்மையை பேச போறாரு. ஆனா பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்றாரு. பவுலாகிய நான், அந்த வார்த்தையை கவனிச்சீங்கன்னா, புறஜாதியாராய் இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிறேன். இவர் ஒரு யூதன். இந்த யூதனா இருக்கிறவர் ஒரு பரிசேயன் கூட. உங்களுக்கு பெண்ணியமின் கோத்திரத்தை பிறந்து பரிசேயனா இருந்த மனுஷனுக்கு ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. சிறைச்சாலைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் இல்லை. நல்ல அந்தஸ்துல இருக்கிறார் மனுஷன். ஏன்னா பரிசேய மார்க்கத்தில் இருக்கிற மனிதர்கள் அவ்வளவு கனத்துக்குரியவர்கள். இந்த மனிதன் இப்பொழுது சொல்லுகிறார், இன்னைக்கு நானே சிறைச்சாலையில் இருக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பவுல் அடிகளார் சிறைச்சாலை சென்று இந்த கடிதத்தை எழுதும் பொழுது 2 முறை என்ன செஞ்சிருக்காரு? அட்லீஸ்ட் 2 முறையால் ஜெயிலுக்கு போயிருப்பார். முதல் முறை போன பொழுது எதற்காக என்று கேட்டால், இந்த மதத்திற்காக, மதத்தை சார்ந்த பிரச்சனைக்காக அவரை கைது செய்து உள்ள வைக்கிறாங்க. அதனால ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாங்க. இவன் ஒரு ரோம சிட்டிசனா இருக்கிறதுனால, ரோம பிரஜையாக இருக்கிறதுனாலே, அந்த குடிமகனா இருக்கிறதுனால அவனுக்கு அவனுக்கு ஃப்ரீனஸ், ரொம்ப சுதந்திரத்தை கொடுத்தாங்க. அதனால இவராலே இந்த சிறை கடிதங்களை எழுத முடிஞ்சு. இதுவும் சொல்ற, நான் சிறையில வைக்கப்பட்டிருக்கிறேன், அதுவும் எனக்காக இல்ல, உங்களுக்காகத்தான். உங்களுக்கு பிரசங்க மனிதனால, உங்களுக்கு ஊழியத்தை செஞ்சதுனாலதான் எனக்கு இந்த பாடுகள், இந்த சிறை என்பதை அவர் சொல்லிட்டு, உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் நான் கட்டுண்டவனா இருக்கிறேன்னு சொல்லிட்டு 2ஆம் வசனத்துல பேசுறாரு பாருங்க. 2ஆம் வசனத்திலே, உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமமும் இன்னதென்று கேள்விப்பட்டு இருப்பீர்களே என்று சொல்லுகிறார். அதாவது புறஜாதியாருக்காக தேவன் ஒரு விஷயத்த சொல்ல போறார். இது யாருக்குமே தேவன் வெளிப்படுத்தாத ஒரு ரகசியம். நம்ம கீழே அடுத்த 3ஆம் வசனத்தை படி ஒரு பெரிய ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார் பவுலுக்கு. அந்த ரகசியத்தை 3ஆம் வசனத்தை சொல்வதற்கு முன்பாக சொல்றாரு, அப்பா, உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமம். நியமம்ங்கிற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆங்கிலத்துல டிஸ்பென்சேஷன் சொல்லுவாங்க. அதாவது காலங்கள் என்று சொல்வார்கள். இந்த வசனத்தில் படிக்கும் பொழுது ஒரு காலகட்டம் வருகிறது. இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தை குறித்து தேவன் எனக்கு வெளிப்படுத்துகிறார் என்று சொல்ல. நியமம், டிஸ்பென்சேஷன், காலங்கள் என்று அர்த்தம். வேதாகமத்தில் ஏறக்குறைய இந்த வேத புஸ்தகத்தை 7 காலங்களாக பிரிக்க முடியும். 7 காலங்களாக வேத உலகங்கள் பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. ஒன்று அறியாமையின் காலம். அது எப்பொழுதிருந்து? படைப்பிலிருந்து ஆதாம் ஏவாளுடைய வீழ்ச்சி வரைக்கும் அறியாமையின் காலம். இது முதல் டிஸ்பென்சேஷன், இன்னசென்ட் பீரியட் சொல்லுவாங்க. 2வது மனசாட்சியின் காலம். இந்த மனசாட்சியின் காலம் என்பது மனிதனுடைய வீழ்ச்சியிலிருந்து நோவாவின் காலத்தில் வந்த பெருவெள்ளம். இது மனசாட்சியின் காலம். 3வது காலம் மனித அரசாங்க காலம். இது பெரு வெள்ளத்திலிருந்து, அந்த வெள்ளத்திலிருந்து பாபேல் கோபுரம் அங்கே இடிக்கப்படுகிற காலம் வரைக்கும் மனித அரசாங்க காலம். 4வது வாக்கு தத்தத்தின் காலம். 12ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமை அழைத்தது முதற்கொண்டு ஆபிரகாம் காலம் முதல் சீனாய் மலையிலே அங்கே கட்டளைகள் கொடுக்கப்படுகிற அந்த காலம் வரைக்கும் வாக்கு தத்தத்தின் காலம். அடுத்ததாக கட்டளையின் காலம். அதாவது கற்பனைகள் கொடுக்கிறாங்க. கட்டளையின் காலம் எங்கிருந்து? சீனாய் மலையிலிருந்து ஏறக்குறைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய மரணம் வரைக்கும் எந்த காலகட்டத்திலே மனிதர்கள் வாழ்ந்தார் என்றால் இந்த கட்டளையின் காலம், நியாயப்பிரமாண காலம் என்று சொல்வார்கள். அது மாத்திரமல்ல, அடுத்து இயேசு கிறிஸ்துவின் மரணத்திலிருந்து, மரணம் மீட்கிறதிலிருந்து
இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் தான் கிருபையின் காலம் என்று சொல்கிறார். இது கிருபையின் காலம். இன்னைக்கு நம்ம அந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். கர்த்தர் கிருபையாக நமக்கு இந்த நேரத்தை கொடுத்துட்டே இருக்கிறார். அடுத்த ஒரு காலம் வரப்போகிறது. இந்த கிருபையின் காலம் எது வரைக்கும் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம், என்னைக்கு வரைக்கும் தெரியாது கிருபையின் காலம். ஆனால் அடுத்த 7வது ஒரு காலம் என்னவென்றால் சபை எடுத்துக்கொள்ளுகிற வரை நித்திய காலம் வரைக்கும் ஒரு காலம். அதுதான் வருங்கால காலம், எதிர்காலம் என்று சொல்வார்கள். இது என்னைக்கு நடக்கும் யாருக்குமே தெரியாது. சபை எடுத்துக்கொள்ளுகிற அந்த காலத்திலிருந்து நித்தியம் வரைக்கு அது ஒரு யுகம், டிஸ்பென்சேஷன் சொல்லுவாங்க. அப்ப 7 வகையான காலங்களை பற்றி வேதாகமத்தில் நம்ம படிக்க முடியும். இதுதான் அறியாமையின் காலம், மனசாட்சியின் காலம், மனித அரசாங்க காலம், வாக்குத்தத்தத்தின் காலம், கட்டளையின் காலம், கிருபையின் காலம். இந்த இடத்துல படிக்கும் பொழுது 2ஆம் வசனத்திலே அதான் பேசுறாரு. தெய்வ கிருபைக்குரிய நியமம் என்று சொல்லும் பொழுது தெய்வத்தினுடைய கிருபையின் காலத்தை பற்றி எனக்கு ஒரு பெரிய விசேஷமான ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை இந்த ஜனங்களுக்கு இப்ப சொல்ல போறார். இந்த எபேசு சபையாருக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறாரு. இவங்க தங்களையே எப்படி நினைச்சுக்கிட்டாங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த மதம், இதுக்கு முன்னாடி இருந்த மார்க்கம் பெரிய மார்க்கம் போலவும், அதுதான் இருக்கிறது பெரிய. ஏன்னா அநேக விருந்தினர் வருவாங்க, சுற்றுலாவாசிகள் வருவாங்க, அதுக்கு பணத்தை அள்ளி குவிப்பாங்க. இது ஒரு பெரிய பணக்கார கனவா நினைச்சிட்டு இருந்தாங்க. எதை என்றால் அந்த தேவி, இதைத்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இந்த இடத்துல நீங்க படிக்கும்போது அவர் சொல்றாரு, இல்ல இல்லப்பா, உங்களுக்கு இன்னும் மேன்மையான வழியை உங்களுக்கு சொல்றேன், இன்னும் மேன்மையான விஷயத்த சொல்லுவேன் சொல்லிதான் இந்த கிருபைக்குரிய காலம், தெய்வத்தினுடைய கிருபையின் காலத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இந்த கிருபையின் காலம் இருந்ததுனாலதான் நீங்க இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களா இங்க அமர்ந்திருக்கிறீங்க. கர்த்தர் கிருபையா இல்லை அப்படின்னா அது என்றைக்கும் மனிதனுடைய பாவத்திற்கு தகுந்த தண்டனை கொடுத்திருப்பார். இந்த கிருபையின் காலத்தை குறித்து இன்னதென்று கேள்விப்பட்டிருப்பீர்களேன்னு சொல்லிட்டு இப்ப 3வது வசனத்துல ஒரு பெரிய ரகசியத்தை ரிவீல் பண்றார். பவுலுக்கு தேவன் கொடுத்த இந்த ரகசியத்தை இப்பொழுது பவுல் சொல்றார் பாருங்க. 3ஆம் வசனத்திலே அது என்ன வெளி, இந்த கிருபையின் காலத்தை குறித்து ஒரு பெரிய ரகசியத்தை பேசுகிறார். அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்கு உள்ளவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார் என்ற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இந்த ரகசியமானது இதற்கு முன் வரைக்கும் யாருக்கு வெளிப்படுத்தப்படல. பின்னாடி தான் படிக்க போறோம். 6ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மணிபுத்திரருக்கு அறிவிக்கப்படலை. அப்ப ஒரு பெரிய ரகசியத்தை பேச போறார். இந்த ஜனங்களுக்கு சொல்றார், எபேசு சபையாருக்கு, எப்பா, எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ரகசியம் நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன ரகசியம் தெரியுமா? 3 விஷயத்தை பேசுறாரு பாருங்க. அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திர, அதாவது சம உரிமை கொடுத்திருக்கிறார். பாருங்க, ஆபிரகாம் காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்துடைய மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு கூட, சபை ஆரம்பிக்கப்பட்ட பிறகு கூட, சபை ஆரம்பிக்கப்பட்டு ஏறக்குறைய அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வரை கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா யூதர்களுக்கு மட்டும்தான் அந்த சபை நினைச்சிட்டு இருந்தாங்க. சபை என்பது யூதர்கள் மட்டும்தான். ஏன்னா தேவன் என்று சொன்னாலே யெகோவா தெய்வம், இந்த தெய்வத்துக்குரியது எல்லாமே யூதர்களுக்குரியதான் நினைச்சிட்டு இருந்தாங்க எல்லாருமே. நீங்கள் 2ஆம் அதிகாரத்துல சபை ஆரம்பிக்கப்படுகிறது. ஏறக்குறைய 10ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க வந்தீங்க அப்படின்னா, இவர்கள் துரத்தப்பட்டாலும் உபத்திரத்துக்கு உள்ளப்பட்டாலும் போகிற இடமெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, சிதறப்பட்டவர்கள் எங்கும் போய் யாருக்குத்தான் சீசன் சொன்னாங்களாம்? யூதர்களுக்கே என்று வேற ஒரு செய்யலாம், சீசன் சொல்லல. இவங்களுடைய மென்டாலிட்டி என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, சபை என்பது அது யூதர்களுக்கு மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப இத ரகசியத்தை பவுல் அடிகளாருக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். இஸ்ரவேல் தேசம் இருந்துச்சுப்பா, அது என்னுடைய தேசம், என்னுடைய சொந்த மனிதர்கள், சொந்த இனம் என்று அதுக்கு நான் ரொம்ப நன்மை செஞ்ச உண்மைதான். ஆனா இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற ஒரு பக்கம், ஓகே, அது இன்றைக்கு இருக்கிறாங்க, இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகள் தான், ஏன் எதிர்காலத்தில் கூட அவருடைய பிள்ளைகளா தான் இருக்க போறாங்க, அது எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா இப்போ ஒரு ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, புறஜாதிகள், அந்த வார்த்தை பாத்தீங்கன்னா 3ஆம் வசனத்திலே, புறஜாதிகள் சுவிசேஷத்தினால யாரா மாற முடியுமா? உடன் சுதந்திர, அதாவது சம உரிமை. யூதர்கள் யாரையுமே தனக்கு சமமா நினைக்க மாட்டாங்க. யூதர்கள் தாங்கள் தான் மேன்மையாக நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப எபேசியர் சொல்றாரு, நீங்க யார் தெரியுமா? சம உரிமை பெற்றவர்கள். யாரோடு? யூதர்களுக்கு சம உரிமை பெற்றவங்க. அவங்களுக்கு என்ன உரிமையோ
அதே உரிமை உங்களுக்கு இருக்கு. இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஏறக்குறைய ஆபிரகாம் காலத்திலிருந்து இந்த அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வரைக்குமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா யூதர்கள் மட்டும்தான் தேவனுடைய பிள்ளைகள் நினைச்சுக்கிட்டு அவருக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களும் அவர் எங்களுக்கு தான் சொந்தம் நினைச்சிட்டு இருந்த யூத ஜனங்களுக்கு ஒரு பெரிய இடி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் பவுலுக்கு அது பெரிய ஒரு பேரிடி தானே. ஏன்னா பவுலே யூதனா இருந்த பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி இந்த யூத தெய்வம் இந்த யெகோவா தெய்வம் என்பது ரொம்ப விடாப்பிடியா இருந்ததுனாலதான் சபைகளுக்குள்ளதான் புகுந்து ஒரு புதிய மார்க்கம் வந்துட்டாங்க. இந்த யூதர்கள் எல்லாருமே வேறொரு மார்க்கத்துக்கு போக ஆரம்பிச்சாங்க. இவன் வைராக்கியம் கொண்டவனாக சபையை துன்பப்படுத்த ஆரம்பிச்சான். ஏன்னா யூதர்கள் யூதர்களாக தான் இருக்கணும். இந்த யூதர்களுக்கு அந்த தெய்வம் மட்டும்தான். பயங்கர வைராக்கியம் முடிச்ச ஒரு மனுஷன். இப்ப இந்த மனுஷனை ஒரு யூதன் தான், இவர் ஒரு பரிசேயன் தான். இவனுக்கு ஒரு ரகசியத்தை புரிய வைக்கிறார். ஏப்பா, சபை என்பது யூதர்களுக்கு மட்டும் கிடையாது, யாருக்கும் உரிமை இருக்குன்னு கேட்டீங்கன்னா புறஜாதிகள் வந்து சேருவாங்க. புறஜாதிகளுக்கு இதை உண்டு. ஆகவேதான் பேதுரு, யோவான் மற்ற சீசர்கள் செய்யாத பெரிய ஊழியத்தை இந்த அப்போஸ்தலனாகிய பவுலடிகளை கர்த்தர் அழைத்த பொழுது நீ புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன் என்று அழைத்தார். ஒரு யூதனை நீ புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன் என்று அழைக்கும் பொழுது இதெல்லாம் விட்டு வரணும். அது பெரிய விஷயம். இந்த மாதிரி ஒரு மனுஷன் யூத மார்க்கத்திற்காக பல உயிரை எடுத்த ஒரு மனுஷன் இப்ப யூத மார்க்கத்திலே புறஜாதிகள் இணைக்கப்பட போறாங்க. யூதர்கள் இருக்கிற அதே திருச்சபையிலே புறஜாதிகளுக்கும் சம உரிமை இது அவனால ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு கேட்ட இப்ப முடிச்சு இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினார். இந்த ரகசியம் பெரியதுப்பா. அந்த ரகசியத்தை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். உங்களுக்கு சொல்றேன், யூதர்களுக்கு இருக்கிற அதே உரிமையை என் தேவன் உங்களுக்கும் கொடுத்து வைக்கிறார். சம உரிமை. அதான் சொல்றாரு, நீங்கள் உடன் சுதந்திரமாய். அடுத்த வார்த்தை பாத்தீங்களா, ஒரே சரீரத்திற்கு உள்ளானவர்கள். ஒரே சரீரத்திற்கு உள்ளானவர்கள், அத சம அந்தஸ்து. சம அந்தஸ்து. இதுல உயர்வு தாழ்வு. முதல்ல யூதர்கள், அப்புறம் தான் நீங்க பிரஜல் சேர்ந்துக்கோங்கப்பா. ஆனா அவங்க உயர்ந்தவங்க, உயர்ந்த நிலையில இருப்பாங்க. நீங்க வந்து இப்பதானே ஆடானீங்க, நீங்க இப்பதானே சேர்ந்தீங்க, நீங்க தாழ்ந்தவர்கள் கிடையாது. சம அந்தஸ்து. அது ரொம்ப அற்புதமா பேசுறாரு. நீங்கள் ஒரே சரீரம். யூதர்களுக்கு ஒரு தனி சரீரம், அந்த சபை அப்படி இயங்கும். நீங்க வந்து இன்னொரு சரீரம் அப்படி கிடையாது. ஒரே சரீரம், ஒரே சரீரத்தில் இருக்கிறீங்க. அதான் சம அந்தஸ்தையும் கற்றுக் கொடுக்கிறார். சம உரிமை மாத்திரங்களே, சம அந்தஸ்தும் இந்த புறச்சாதிகளுக்கு உண்டு அப்படிங்கிற ரகசியத்தை கொடுக்கிறார். அடுத்த வாக்கியம் பாத்தீங்க அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்துவத்திற்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிற சம பங்கு. யூதர்களுக்கு நிறைய ஆசீர்வாதம், இந்த புறச்சாதிகளுக்கு கொஞ்சம் அப்படி கிடையாது. சொல்லுது, அவங்களுக்கு என்ன வாக்குத்தத்தின்படி பங்கோ அந்த பங்கு உங்களுக்கு வரும். 3 பெரிய விஷயத்தை மிக எளிதாக பவுல் உங்களுக்கு புரிய வைக்கிறார். நீங்க தான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க எங்களுக்கு ஒரு மேன்மையும் இல்ல, எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்ல, எங்களுக்கு ஒரு அந்தஸ்தும் இல்ல, நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்கப்பா. இல்ல, நீங்க எப்படிப்பட்டது தெரியுமா? காலங்காலமாக எத்தனையோ வருடங்களாக யூதர்களுக்கு மட்டும்தான் இந்த தெய்வம் சொந்தம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த தெய்வம் இந்த யூதர்களை மிக அழகாய் நேசித்தார். இவர்களுக்காக நிறைய யுத்தங்களை செஞ்சாரு, நிறைய நன்மைகளை செஞ்சாரு. மேக ஸ்தம்பம் அவங்களை கூட்டு போச்சு, வனத்துல சாப்பாடு கொடுத்தாரு, சிவந்த சமூகத்தை பிரிச்சாரு. இப்படி இந்த தெய்வம் இந்த ஜனங்களுக்காக நிறைய பண்ணது உண்மைதான். ஆனா இப்ப இந்த தெய்வம் என்ன பண்றாருன்னா, இதே தேவன் மனுஷனா இந்த பூமிக்கு வந்த பொழுது திருச்சபை என்ற ஒரு ஸ்தாபனத்தை நிறுவி, இந்த திருச்சபைக்கு இந்த யூத ஜனம் மட்டும் போதும், அவங்களுக்கு மட்டும் சுவிசேஷம் சொல்லுவாங்க. இல்ல இல்ல, இது எல்லாருக்கும் போகணும். எல்லாரும் வாக்கு சபைக்குள்ளாக. அதுல நீங்களும் வந்திருக்கீங்கிறத புரிய வைக்கிறார். அப்ப உங்களை பத்தி நீங்களே தாழ்மையை நினைச்சுக்கிறாங்க, தாழ்வு மனப்பான்மை இருந்துடாதீங்க. உங்களுக்கு 3 விஷயத்தை, சம உரிமையை கொடுக்கிறார், சம அந்தஸ்தை கொடுக்கிறார், சம பங்கையும் கொடுக்கிறார். அதான் சொல்றாரு, உடன் பங்களை இருக்கு என்று இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தினார். பேதுருவுக்கு ஏறக்குறைய 10ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்த ஆரம்பிச்சார். கொரோனா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி போக மாட்டேங்கான். போப்பா, அங்க ஒரு புறஜாதி மக்கள் வெயிட் பண்றாங்க, போக மாட்டேங்காரு மனுஷன். அது எப்படி கடவுள்கிட்ட போராடிட்டு இருக்கிறாங்க மனுஷன். ஏன்னா யூதனுக்கு வந்து புறஜாதி பக்கத்துல வந்து உட்கார்ந்து பிடிக்காது அவனுக்கு. ஏன்னா தங்களை மேன்மையா நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்பதான் அது சொப்பனத்துல சில விஷயத்தை காமிச்சு அதன் மூலமா கொஞ்சம் புரிய வச்சு அப்புறம் போராடுற மனுஷன். இந்த ரகசியம் பெரிய ரகசியம். இந்த சம உரிமை, சம அந்தஸ்து, சம பங்கு, யூதர்களுக்கும் புறச்சாதிகள் எந்த வேறுபாடும் இல்லாதபடிக்கு நீங்களாம் சமம் என்ற நிலைமைக்கு திருச்சபையை உருவாக்கி
அந்த சபையில தான் நீங்க இணைஞ்சிருக்கிறீங்கப்பா, அதனால உங்களுக்கு இந்த மேன்மை இருக்கிறது அல்லவா, அதை குறித்து நீங்க மகிழ்ச்சி அடைக்க சொல்றாங்க. இதெல்லாம் பெரிய ரகசியம். இந்த ரகசியத்தை தான் அவர் அருமையா பேசிட்டு இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம் ஒருவேளை இந்த உலகத்தின் மத்தியில் எப்படி இருக்கிறாங்க விட்டுருங்க, தேவனுடைய பார்வையில நம்ம எல்லாரும் சம உரிமை பெற்றவர்கள். சபைக்குள்ளே ஏற்றத்தாழ்வே கிடையாது. நீங்கள் நீ 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 தாழ்ந்த ஜாதி, உயர்ந்த ஜாதி கிடையாது. யூதன் என்றும் இல்லை, புறஜாதி என்றும் இல்லை. நம்ம எல்லாம் ஒரே ஒரே சரீரம், ஒரே இடத்துல நம்ம எல்லாருக்கும் சம அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார். திருச்சபையில நம்ம எல்லாருமே சம அந்தஸ்தை பெற்றவர்கள். தேவனுடைய சரீரத்துல அவர் தலை எவ்வளவுதான். நம்ம எல்லாருமே அந்தஸ்தின் அடிப்படையில் ஒரே அந்தஸ்து உடையவங்கதான். நமக்குள்ள ஏற்றத்தாழ்வுன்னு கிடையாது. இல்லை, மற்ற தெய்வ வழிபாட்டு கொள்கைகளை அந்தஸ்து மாறும். ஒரு சிலர் மட்டும்தான் அந்த கருவறைக்குள்ள போவாங்க, மற்றவங்க கீழே நிக்கணும், சிலர் வெளியே நிக்கணும், சில பேர் தொட முடியாது, சில பெண்களுக்கு போக முடியாது, சில ஆண்கள் போக முடியாது, சில இனத்தார் போக முடியாது. ஆனால் இந்த தெய்வத்தை குறித்து படிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, இல்லப்பா, எல்லாத்தையும் மாத்திட்டு எல்லாவற்றையும் மாத்திடுச்சு. யூதர்கள் இருந்ததான அதே தேவாலயத்துல கூட மகாபிரதான ஆசிரியர் மட்டும்தான் உள்ள போக முடியுச்சு. ஆனா இந்த சபைங்கிற ஸ்தாபனத்தை உருவாக்கி நான் பல விஷயத்தை மாற்றிருக்கிறேன். சம உரிமை, சம அந்தஸ்து, அது மாத்திரமே பங்கும் சம பங்கு தான். அதுல எந்த ஏற்றத்தாலும் முடியாது, எந்த ஏற்றத்தாலும் முடியாது. இதைத்தான் சொல்ல, இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார் என்ற ஒரு பெரிய ரகசியத்தை சொன்னார். எந்த ரகசியம் என்றால், கிருபையின் காலத்துல வாழக்கூடிய உங்களுக்கு, சபையில வாழக்கூடிய உங்களுக்கு இந்த ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லி இதை சொல்லுகிறார். 4ஆம் வசனத்துக்கு வரும்பொழுது, இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாக எழுதியிருக்கிறேன். இந்த ரகசியத்தை பத்தி என்ன சொல்லியிருக்கிறார்? எப்ப நம்ம ஏற்கனவே 1ஆம் அதிகாரத்தை படிச்சோம். 1ஆம் அதிகாரத்துல 9, 10ஆம் வசனத்துல பாருங்க. இந்த 9, 10ஆம் வசனத்துல இதை பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். ஜஸ்ட் அவங்க லைட்டா பேச ஆரம்பிச்சாரு, விளக்கத்தை 3ஆம் அதிகாரத்துல பேசுற அவ்வளவுதான். 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்துல, தமக்குள்ளே தீர்மானித்திருந்தேன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். இந்த ரகசியம் என்ன என்பதைத்தான் இந்த 3ஆம் அதிகாரத்துல பேசுறாங்க. ஏற்கனவே சொன்னப்பா, அது என்ன ரகசியம் உங்களுக்கு சொல்றேன், அவ்வளவுதான். இப்ப நம்மள எவ்வளவு மேல்நிலை யோசிங்க, நம்ம எந்த அளவுக்கு தேவனுடைய பார்வையில அவர் இருக்கிற இந்த சபை என்கிற ஸ்தாபனத்துல நம்ம எல்லாருக்கும் சமமான எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாருன்னா அதான் ஒரு நல்ல தெய்வத்துக்காக, ஜீவனுள்ள தெய்வத்திற்காக. அதான் சொல்றேன், முன்னே எழுதியிருக்கிறேன். 5ஆம் வசனம் பாருங்க, நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். உண்மைதான். இது நீங்க தெரிய வரும் பொழுது நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நீங்க புறஜாதிகள் தான், எனக்கு தெரியும். எனக்கு தூரமா இருக்கிறாங்க, ஒரு சில யூதர்கள் இருந்தாங்க. ஆனால் எபேசு பட்டணம் ஏறக்குறைய எதுன்னு கேட்டீங்கன்னா புறஜாதிகள் நிறைஞ்ச சபை தான். இந்த புறஜாதிகள் அதிகமா இருந்தா கூட அவங்க சொல்ல அறிவிக்கிறது, இது மூலம் நீங்க ஒண்ணு அறிஞ்சுக்கோங்கப்பா, நீங்க தயங்கி உட்கார வேண்டாம். சபை அது ஐயோ நாங்க இப்பதானே வந்திருக்கிறோம், அங்க பேதுரு பிரசங்கம் பண்ணும் போதோ இல்ல யோவான் பிரசங்கம் போது எபேசு பட்டணத்தை ஏறக்குறைய யோவான் தான் நிறைய ஊழியம் செஞ்சார், தீமோத்தேயு நிறைய ஊழியம் செஞ்சார். அப்ப யோவான் ஒரு பெரிய யூத மார்க்கத்திலே ஒரு பெரிய மனுஷன், ஒரு சபையில கூப்பிடா இருக்கிறாரு. அப்ப யூதர்கள் இருக்கிற இடத்துல அங்க இப்படி செய்யாதீங்க. ஒரு உண்மையை நீங்க அறிஞ்சுக்கோங்க, யோவான் எந்த அளவுக்கு தேவனுடைய பார்வையிலே உரிமை பெற்றவனோ அதே உரிமை யாருக்குன்னா உங்களுக்கு. யோவான் ஒரு யூதன், அந்த மனுஷனுக்கு எந்த அளவுக்கு அந்தஸ்து உயர்ந்திருக்கிறதோ தேவனுடைய பார்வையிலே அதே அந்தஸ்து உங்களுக்கு இருக்குது. அப்ப தேவனுடைய சபை என்று வரும் பொழுது நாம் அத்தனை பேரையும் கர்த்தர் சமமாக பார்க்க சொல்கிறார். நாம் சமமா இருக்க வேண்டும் எண்ணத்திலும் அப்படிதான் நம்ம நினைக்கிறேன். அந்த ரகசியத்தை நீங்க அறிஞ்சுக்கோங்க, இதை படிக்கும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதான் அங்க பேசுகிறார், அறிந்து கொள்ளலாம். 6ஆம் வசனத்திலே, இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படின்னு போட்டிருக்குது. ஆக்சுவலி ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலராகிய தீர்க்கதரிசிகள். ஓகே, அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகள் அல்ல, அப்போஸ்தலராகிய தீர்க்கதரிசிகள். அது ஜஸ்ட் ஒரு கிராமட்டிக்கல் மிஸ்டேக் தான், அது ஓகே, ஒன்றும் பிரச்சனை இருந்தாலும். இது ரெண்டு பிரிவினர்களை குறிக்கும். அப்போஸ்தலர்கள் என்று சொல்வது ஒரு பிரிவினர்கள், தீர்க்கதரிசிகள் என்று சொல்லும் போது ஒரு பிரிவினர்கள். ஆனால் டிரான்ஸ்லேஷன்ல எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர்களாகிய தீர்க்கதரிசி. அதான் அப்போஸ்தலர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பவங்க, கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கக்கூடிய இந்த அப்போஸ்தலர்களுக்கு இது வெளிப்படுத்தப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். அப்ப அப்போஸ்தலராகிய தீர்க்கதரிசிகளுக்கும் அவர்களுக்கு ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனு புத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை என்று சொல்றாங்க. அப்ப முன்னாடி சபையை பற்றி ஒருவேளை
ஒரு சிலருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனா ரகசியத்தை சொல்றது இதுவரை பழைய ஏற்பாட்டிலே இந்த சபை கிடையாது. அப்போஸ்தலருடைய 2ஆம் அதிகாரத்தில் சபை தொடங்கப்படுகிறது. இந்த சபையை குறித்ததான ரகசியம் முற்காலத்திலே பழைய ஏற்பாட்டு காலத்துல பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தவே படவில்லை. அது யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அருமையான இந்த மனுஷனாக பவுலுக்கு தேவன் வெளிப்படுத்துவது பெரிய ஒரு ஆச்சரியம். அதான் பேசுறார், வெளிப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு தான் அடுத்த 7ஆம் வசனத்தில் பேசுறாரு பாருங்க. தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனாக. இந்த ஊழியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படிப்பட்டதான ஒரு சுவிசேஷத்தை நான் ரொம்ப விரும்புறேன். ஏன்னா ஒரு காலத்துல ஒரு மார்க்கத்துல இருந்தேன், யூத மார்க்கத்துல வைராக்கியமா இருந்தேன். இந்த யூத மார்க்கத்திற்காக நான் பல பிரயாசங்கள் ஏறெடுத்தேன். அதுல இல்லாத ஒரு ஆத்ம திருப்தி எனக்கு இன்றைக்கு இருக்கிறது. ஏனென்றால் அது என்னுடைய சுய வல்லமையினாலே பலத்தினாலே ஓடிக்கிட்டு இருந்தேன். ஆனா இங்கேயோ தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பலத்த சத்துவம் என்னோடு கூட இருந்ததுனால இந்த ஊழியத்தை என்னால தொடர்ந்து செய்யச்சு. முன்னே மனிதர்களுடைய சப்போர்ட் இருந்துச்சு, யூத தலைவர்களுடைய சப்போர்ட் எனக்கு இருந்துச்சு. அவர்களுடைய வல்லமை, அவர்கள் கொடுத்ததான தைரியத்தினால நான் நிறைய சபைகளை போய் துன்பப்படுத்தினேன், அது வேற. ஆனா இன்னைக்கு இந்த ஊழியருக்கு ஏன் இவ்வளவு அற்புதகரமா தோணுச்சுன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ரகசியம் மிக அற்புதகரமான ரகசியம். இதுல இருக்கிற நானும் எல்லாவற்றையும் சமமாய் பார்க்கக்கூடிய மனசுக்கு நானும் வந்துட்டேன். ஒரு யூதன், ஒரு பரிசையா இருந்த நானே இன்றைக்கு எல்லாரையும் சமமா பார்க்கிற அளவுக்கு இந்த சுவிசேஷனை மாற்றி இருக்கு, இந்த சபையை மாத்தி இருக்கு. இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்வதில் எனக்கு பெரிய வாக்கியம் நினைச்சார் மனுஷன். இந்த மிகுந்த சத்துவத்தால் தேவன் கொடுத்த வரத்தினால் இந்த ஊழியத்தை செய்ய தொட்டுட்டேன். 8ஆம் வசனத்தை பார்க்கும்பொழுது பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் சொல்றேன். இந்த உலகத்துல எல்லா மனிதரும் எடுத்துக்கோங்க, இருக்கிற கொடுமையான பாவி ரசிக்கப்படுறான்னு வச்சுக்கோங்களேன். லீஸ்டான ஒரு பரிசுத்தவான் இருக்கிற கொடுமையான பாவம் செஞ்சு ரசிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இருக்காங்கன்னா, அந்த மனுஷனை விட சிறியவனா இருக்கு என்ன அப்படி நினைச்சுக்கிறேன் அப்படிங்கிற. இவ்வளவு திருச்சபையை நிறுவின இத்தனை பெரிய ஊழியத்தை செஞ்ச மனுஷன் தன்னை எல்லா பரிசுத்தவான்களோட தன்னை சிறியவனாக அவர் நினைத்துக் கொண்டார். நான் அவ்வளவுதான் அப்படின்னு தன்னை குறித்து ஒரு பெரிய ஒரு தாழ்மையை காட்டுகிறார். கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புற ஜாதிகளுக்கு சுவிசேஷமை அறிவிக்கிறதுக்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்ட வரம் எனக்கு அளிக்கப்பட்டுச்சு. கிருபை என்று சொல்லும் பொழுது ஊழியம் செய்யக்கூடிய வரத்தை கர்த்தர் எனக்கு அறிவித்தார் என்று சொல்கிறார். 9ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது, தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள தரத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய ஒரு பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்றும் எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டது. ரொம்ப அற்புதமான விஷயம். பல வருடங்களாக, பல யுகங்களாக, காலங்களாக, கிருபையின் காலத்துக்கு முன்பாக ஏறக்குறைய 5 காலங்கள் போயிடுச்சு. இந்த 5 யுகங்கள், இந்த 5 டிஸ்பென்சேஷன்ல சொல்லப்படாத ஒரு பெரிய ரகசியம். இந்த ரகசியம் இந்த காலகட்டத்திலே அதுவும் எனக்கு கர்த்தர் செலக்ட் பண்ணி நீ போய் சொல்லுப்பான்னு சொல்றாங்கன்னா அது எனக்கு கிடைச்ச பெரிய கிருபைன்னு தன்னை குறித்து தேவன் நன்றி சொல்லிருக்கான். சொல்லிட்டு 12ஆம் வசனத்துல 13ஆம் வசனத்திலே இந்த ரகசியத்துடைய விளைவு என்ன, இந்த ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டதுனாலே என்ன விளைவு வந்தது, ஒரு 4 விளைவுகளை பேசுறாரு. 12ஆம் வசனத்திலே 3 விளைவுகளை பேசுறாரு பாருங்க. என்ன ரகசியத்தின் விளைவு என்ன? இந்த ரகசியம் இந்த மனுஷனுக்கு வெளிப்படுத்தப்பட்டு இந்த ரகசியம் சபையில அப்படியே அப்ளை பண்ணப்பட்டது, அதை செயல்படுத்தினதுனால என்ன ஆச்சு பாருங்க. அந்த ரகசியத்துடைய விளைவு பாருங்க, அவரை பற்றி விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு என்ன வந்திருக்கான், தைரியம். தேவனிடத்துல சேரக்கூடிய தைரியம் இல்லாத கிடைச்சு. முன்னாடி நான் ஒரு புறஜாதியனே, நான் கர்த்தருடைய பிள்ளை கிடையாது, இவங்கதான் இந்த கூட்டத்தார் மட்டும்தானே ஆதி காலத்திலிருந்து ஆபிரகாம் காலத்திலிருந்து நாங்கள் ஆபிரகாம் சந்ததியினர், நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப எனக்கு என்ன தைரியம் நினைச்சிருச்சுன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டதுனால சம உரிமை, சம அந்தஸ்து, சம பங்கு, இந்த 3 விதமான ரகசியம் எனக்கு கொடுக்கப்பட்டதுனால, இதை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுனால இந்த ரகசியத்துடைய விளைவு என்ன, எல்லாரும் தேவனுக்குள்ளாக கிறிஸ்துவுக்கு நேராக சேரக்கூடிய தைரியம் கிடைச்சது. இந்த தைரியம் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு விளைவு, நல்ல ஒரு பலனை கொடுத்துச்சு. இந்த ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டதுனால தயங்கி நின்றிருந்த அநேக புறஜாதி மக்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக சேரக்கூடிய பெரிய ஒரு தைரியத்தை கர்த்தர் கொடுத்தார். அடுத்த வார்த்தை பாருங்க, தைரியமும் திட நம்பிக்கை. தேவனிடத்தில் சேரும் தைரியம்,
தேவனிடத்துல சேரும் திட நம்பிக்கை. இதையும் கொடுத்திருக்கிறார். நம்பிக்கையோடு வரக்கூடிய ஒரு 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 தைரியத்தை கொடுத்திருக்கிறார். அடுத்த வார்த்தை பாத்தீங்க அப்படின்னா தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம். பாத்தீங்களா? தைரியம், திட நம்பிக்கை, ஸ்லாக்கியம். 13ஆம் வசனத்திலே, ஆகையால் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையா இருக்கிறது. 4வது என்ன? புறஜாதிகளின் மகிமை. ஒன்று தைரியம் கிடைச்சிச்சு, நம்பிக்கை கிடைச்சிச்சு, சாக்கியம் கிடைச்சிச்சு. 4வது என்ன கேட்டீங்கன்னா, புறஜாதிகளும் மகிமை அடைகிறாங்க. புறஜாதிகளுக்கும் அந்த பெரிய மகிமை வந்து சேர்கிறது. இந்த 4 விளைவுகளைத்தான் இந்த 13ஆம் வசனத்துல முடிக்கிறார். இப்ப 14ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய 2வது ஜெபம். ஏற்கனவே முதல் ஜெபத்தை ஏறெடுத்திருக்கிறார். நம்ம முதல் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து 15ஆம் வசனத்திலிருந்து, முதல் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பவுல் ஏறெடுத்த முதல் ஜெபம், சபைக்காக ஏறெடுத்த முதல் ஜெபத்தை நம்ம அங்க படிக்க முடியும். அன்பை குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக 15ஆம் வசனத்திலிருந்து படிச்சீங்க அப்படின்னா, பவுல் இந்த ஜனங்களுக்காக முதல் ஜெபம் பண்றார், அங்க குறிக்கப்பட்டது. 2வது ஜெபம் எங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த 15ஆம் வசனத்திலிருந்து ஏற்கனவே 21ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த பவுலுடைய 2வது ஜெபம். இந்த 2வது ஜெபத்துல என்ன பேசுறாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஐஸ்வர்யத்தை, இந்த ரகசியத்தை நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்க. அறிந்து கொண்ட நீங்க எப்படி இருக்கணும் அதான் அவர் ஜெபிக்கிறார். ரொம்ப அற்புதகரமா ஜெபம் அது. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாம காரணராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு என்ன பண்றாரு? 4 ஜெப குறிப்பு பண்றாரு. 4 விதமான ஜெப குறிப்புகள். முதல் ஜெப குறிப்பு எங்க இருக்குது? 16ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இவர் இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிற முதல் ஜெப குறிப்பு என்னவென்றால், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படும். முதல் ஜெப குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சபையாருக்கு சொல்றாங்க, ரகசியம் தெரிஞ்சு சொல்றவங்களுக்கு, உங்க ஆசீர்வாதம், உங்க அந்தஸ்து, உங்க மேன்மை புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. ஐயோ மேன்மை இல்லையோ நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, தேவ சமூகத்திலே நீங்கள் மேன்மை அடைந்து சம உரிமை பெற்றவர்கள், சம அந்தஸ்து உண்டு உங்களுக்கு, எல்லாமே உங்களுக்கு சமமா இருக்கு. இந்த மேன்மை நினைச்சுக்கிட்டீங்களா, புரிஞ்சுக்கிட்டீங்களா? 3 விதமான நன்மைகளை அனுபவிக்கிற நீங்க இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்க யாரும் தெரிஞ்சிருச்சு. இப்ப உங்களுக்கு என்ன ஜெபம் பண்றேன்னு கேட்டீங்கன்னா, முதலாவது உள்ளான மனுஷனில் வல்லமையாய் வலுப்படுங்க. இனி உங்களுக்கு போராட்டம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்கள் உள்ளான மனுஷனாகிய பழைய அந்த உள்ளான மனுஷனுக்கும் 2 போராட்டம் நடக்கும். பழைய மனுஷனுக்கும் புதிய மனுஷனுக்கும். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக உங்களுக்கு இந்த போராட்டம் இருக்கவே இருக்காது. என்றைக்கு இப்ப ஏற்றுக்கொண்டு வந்துட்டீங்க, உங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க. நீங்க எந்த மார்க்கத்தை விட்டுட்டு வந்தீங்களோ அந்த மார்க்கத்தை சேர்ந்தவங்க உங்களை கேள்வி கேட்பாங்க. உங்களுக்கே இந்த போராட்டம் இருக்கு. இந்த போராட்டத்திலே பாவத்தை ஜெயிக்கதா இல்ல வரக்கூடிய இந்த எதிர்ப்புகளை ஜெயிக்கதா பல விதமான போராட்டங்கள் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும். இது எல்லாம் நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா வெளிப்புறமாய் போராடி ஜெயிக்க முடியாது. அப்படிங்கிற சில உள்ளான மனுஷனை ஃபர்ஸ்ட் பலப்படுங்க. உள்ளான மனிதன் ரட்சிக்கப்பட்ட அந்த ஆவிக்குரிய மனுஷன் இருக்கா பாத்தீங்கன்னா, அந்த ஆவிக்குரிய மனுஷனை பலப்படுத்துவதற்கு முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது செய்யுங்க. வெளிப்புறமான மனிதனை பலப்படுத்துவதற்கு நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிடுறோம், நல்ல தூங்குறோம், நல்ல எக்ஸசைஸ் பண்றோம், இதெல்லாம் வெளிப்புறமான மனுஷனை பலப்படுத்துகிறோம். அதே போல உள்ளான மனுஷனை பலப்படுத்துவதற்கு நீங்கள் ஜெபியுங்கள், வேதத்தை வாசிங்க, கர்த்தருடைய பிள்ளைகளோடு சம்பாஷணை பண்ணுங்கள். ஆவிக்குரிய நிலைமையில இந்த உள்ளான மனுஷன் பலப்படுவதற்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்யுங்க. அப்படி செய்தால் மட்டும்தான் உங்களால ஜெயிக்க முடியும். அப்ப முதலாவது நீங்கள் பலப்படுங்கள், முதல் ஜெப குறிப்பு, ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 2வது நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அடுத்த வசனத்தில் சொல்றாரு பாருங்க, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமா இருக்க. 2வது பாத்தீங்கன்னா, 2வது ஜெப குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசம் பண்ணும். நம்ம நினைப்போம், பிரதர் ரட்சிக்கப்பட்ட உடனேயே நீ இதயத்துல யார் வந்து தங்குறது? இயேசு கிறிஸ்து தங்கி தேவன் இருக்கிறார்ல, பிறகு ஏன் நான் ஜெபம் பண்ணணும்? பாருங்க, நம்முடைய இருதயங்களிலே அவர் வாசம் பண்ணுகிறார். தெரியும், பரிசுத்த ஆவியானவர் தேவன் அன்போடு வாசம் பண்ணுகிறார், உண்மைதான். ஆனா வாசம் பண்ணுகிற அவரை என்னுடைய வாழ்க்கையை கட்டுப்பாட்டுக்குள்ள, அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கு அவருக்கு அந்த கண்ட்ரோலை கொடுக்கும், கண்ட்ரோலிங் பவரை கொடுக்கும். உதாரணத்துக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு சில நண்பர்கள் கெஸ்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். வர்ற கெஸ்ட் எங்க உட்கார்ந்துருப்பாங்க?
நம்முடைய வீடுகளுக்கு வர கெஸ்ட் எல்லாம் எங்க உட்காந்துருப்பாங்க? ஹால்ல, அதுவும் சோபா செட் இருந்துச்சுன்னா சோபால ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க. உட்கார்ந்து இருக்கிற மனிதர் போகிற வரைக்கும் எங்க உட்காந்துருப்பாரு? சோபால. நம்ம அதுவும் கார்னர்ல உட்காந்துருப்பாரு கடைசி வரைக்கும். நகர்ந்துகிட்டே வரமாட்டார், நடந்து ஓடிக்கிட்டே இருக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும், இந்த வீட்டுக்கு நான் எப்படி வந்திருக்கிறேன், இன்னைக்கு கெஸ்டா வந்திருக்கேன். கெஸ்டா வந்த மனுஷன் இப்ப அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறாரு. ஆனா வீட்டுக்குள்ள வந்தா கூட அவர் எங்கதான் உட்காந்துருப்பாரு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துல எங்க உட்கார்ந்தாரோ போயிட்டு வாரேன்னு சொல்ற வரைக்கும் எங்க உட்காந்துருப்பாரு, அங்க உட்காந்துருப்பாரு. ஏன்னா அவருக்கு என்ன கொடுக்கல, நானு சுயாதீனத்தை கொடுக்கல, சுதந்திரத்தை கொடுக்கல. அதே நேரத்துல எனக்கு பிரியமான என்னுடைய பிள்ளைகளோ, எனக்கு தெரிஞ்ச மனிதர்களோ, நான் ரொம்ப அதிகமாக சில பேருக்கு வந்து நிறைய சுதந்திரத்தை கொடுத்து வச்சிருப்பேன். அந்த மனிதர்கள் நம்ம வீட்டுக்கு வருகிற மனிதர்கள் தான் சில பேர் இருக்கலாம். ரொம்ப நமக்கு சுதந்திரத்தை கொடுத்துருப்பேன் நான். அவங்க வருவாங்க, பெட்ரூம் போவாங்க, கிச்சனுக்கு போவாங்க, அவங்கள சுத்திட்டு வரலாம். ஏன்னா அவங்களுக்கு நான் அந்த எதை கொடுத்துருக்கேன்னா அந்த சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறேன். இந்த வசந்த் நீங்க படிச்சீங்கன்னா அர்த்தம் சொல்ல வரேன். இயேசு கிறிஸ்துவான ஒரு இருதயங்கள் வாசம் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய எல்லா அறைகள், உங்கள் சரீரத்திலே உங்களை ஆளுகை செய்வதற்கான எல்லா இதை என்ன செய்யணும், பிரீடத்தை அவருக்கு நீ கொடுத்துருக்கணும். அதுதான் சொல்றாரு. அந்த பிரீடத்தை கொடுத்துருக்கோமா, சுதந்திரத்தை என்னை கட்டுப்பாட்டுக்குள் வைப்பதற்கு, என்னையே கண்ட்ரோல் பண்றதுக்கு, இல்ல என்னுடைய எல்லா அவயவங்களுக்குள்ளும் அவர் சென்று போய் என்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கு, ஸ்திரப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை அதை நான் கொடுத்திருக்கிறானாங்கிறது அர்த்தம் சொல்றேன். இதுக்கு நீங்க அதுக்கு நான் ஜெபம் பண்றப்பா, அவங்க இருதயத்திலே வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அவர் கண்ட்ரோல் எடுக்கணும். அவருக்கு நீங்க சுதந்திரத்தை கொடுங்க. உங்க வாழ்க்கைக்குள்ளாக பிரவேசிக்க அவருக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கீங்களா, கொடுப்பதற்கு முயற்சி பண்ணுங்கிறார். வேற ஒண்ணுமே. அவரை நம்ம லிமிட்டேஷனா வச்சுக்கிறோம் செய்யலாம், ஒரு கெஸ்ட் போல வச்சிருக்கலாம். இன்னொரு விஷயத்துல அவரை என்னுடைய முழு அறைக்குள்ளாக, உடலுக்குள்ளாக, அத்தனை அறைகளுக்குள்ளாக சென்று போகக்கூடியதான சுதந்திரத்தையும் கொடுக்கலாம். நான் எதை கொடுக்க போறேன்? பவுலதான் பேசுறேன். நான் ஜெபிக்கிறேன், என் வாழ்க்கையினுடைய சகல காரியங்களுக்குள்ளாகவும் அவர் வந்து இன்வால்வ் பண்றது நான் எப்படி அலோவ் பண்ணணும், அதே போல நீங்களும் உள்ளான மனசுல பலப்படுங்க. அதனுடைய முதல் படி. இரண்டாவது ஜெபக்குறிப்பு, நீங்கள் எல்லாமே என்ன செய்யலாம் என்றால் உங்களை ஆளுகை செய்வதற்கு அவருக்கு இடம் கொடுங்க. மூன்றாவது ஜெபக்குறிப்பு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அதே வசனத்துல இருக்கு பாத்தீங்கன்னா, நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று உணர்ந்து என்று பேசலாம். பாத்தீங்களா, அந்த அறிவு கட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். இது மூன்றாவது ஜெப குறிப்பை பேசுறாரு. மூன்றாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்பில் வேரூன்றி நிலை பெற்றவர்களா இருக்கும். அவ்வளவுதான் அர்த்தம் பேசுறாரு. நீங்க எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அன்பில் வேரூன்றி, வேர் என்பது அந்தரங்கமான ஒரு விஷயம். இந்த வேர் வந்து பூமிக்கு அடியில் இருக்கு, யாருக்கும் தெரியாது. அப்ப இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிற நீங்க உங்களுடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வேர், ஒரு செடி நிற்பதற்கு ஸ்ட்ராங்கானது என்னங்க, அந்தரங்கத்தில் இருக்கக்கூடிய வேர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குதோ அந்த அளவுக்கு வெளியே தெரியக்கூடிய அந்த செடியானது இல்ல மரமானது மிக நிலை பெற்று இருக்கும். அதே போல நீங்க இந்த பூமியில நிக்கணும் அப்படின்னா, நீங்க இந்த பூமியில நீங்கள் ஒரு விசுவாசியை நிலை நிற்பதற்கு நீங்கள் எந்த வேர்ல நீங்க நிலை பெற்றிருக்குன்னு கேட்டா, அன்பு என்கிற வேரில நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் நீங்கள் நிலை பெற்று இருப்பீர்கள். அப்ப நீங்க நிலை பெற்று இருப்பதற்கு நீங்கள் பல விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையை அஸ்திவாரம் வச்சுக்கலாம். உங்களுடைய பணத்தை அஸ்திவாரம் வைக்கலாம், சில நேரத்துல உங்களுடைய வேலையை அஸ்திவாரம் வைக்கலாம், உங்களுடைய அழகை அஸ்திவாரம் வைக்கலாம். ஆனா நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன், உங்களுக்கு எது அஸ்திவாரமா இருக்கட்டும்னு கேட்டா அன்பு. இந்த அன்பு என்கிறதான அஸ்திவாரத்தின் மேல நீ நிலை பெற்றா இருந்தா அதுதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருக்கிறேன். இது மூன்றாவது ஜெப குறிப்பா ஜெபம் பண்றேன். நான்காவது ஜெப குறிப்பை பாத்தீங்கன்னா, அடுத்த வார்த்தையில பாத்தீங்கன்னா, தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிரப்பப்படும். கடைசி பாயிண்ட், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிரப்பப்படும். இந்த சகல பரிபூரணம் வரணும் அப்படின்னா இந்த 4 ஜெப குறிப்பையும் 4 படிக்கட்டா பாருங்களேன். 4 படியா பாருங்க, கீழே உள்ள படியை பாருங்க. ஃபர்ஸ்ட் படி என்னது? உள்ளான மனுஷன்ல பலப்பட்டா. அடுத்து ரெண்டாவது எங்க போகும் கேட்டீங்கன்னா, தேவனுக்கு என்னுடைய முழு அறையும் கொடுப்பேன், கர்த்தருக்கு என்னுடைய வாழ்க்கையில கொடுப்பேன். முதல்ல மனுஷனை பலப்படுங்க, ரெண்டாவது இருதயத்தின் அறைகளை திறந்து கொடுங்க, மூணாவது அன்பில வேறுச்சு இருங்க பரிசுத்தவான்களோடு கூட. அப்படின்னா நாலாவது நீங்க ஆட்டோமேட்டிக்கா யாரா மாறிவீங்கன்னா பரிபூர்ண நிலையா. ஒரு தேவ பிள்ளைகள் பரிபூர்ண நிலைக்கு நீங்க போகணும் அப்படின்னா இந்த கீழே இருக்கிற 3 ஸ்டெப் இல்லாம 4வது ஸ்டெப்புக்கு போக முடியாது. அப்ப நீங்க முதல்ல என்னன்னா, முதல் நீங்க உள்ளான மனுஷனை பலப்படாம
இரண்டாவது கர்த்தருக்கு இதயத்துல இடத்தை கொடுக்க முடியாது. அவருக்கு இதயத்துக்கு இடத்தை கொடுக்காமையே நம்ம இடத்துல அன்பு இருக்காது. அன்பு இல்லாம பூரணத்தை அடைய முடியாது. இந்த நான்காவது படியை அடைவதற்கு நீங்கள் முதல் படியிலிருந்து வரணும். அதுக்கு தான் பவுல் அடிதார் இந்த 4 படிகளையும் கொண்டு வரணும். 4 ஸ்டெப்ஸ் கொண்டு வராரு. இந்த 4 படிகளை நீ ஏறி வந்தீங்கன்னா தான் பரிபூர்ண நிலையை அடைய முடியும். அதான் பவுல் அடிதார் இதுக்காக ஜெபம் பண்றாரு. இதை நீங்க அடையுங்க. தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் ஜெபிக்கிறேங்கிறார். நீங்க பெற வேண்டும் என்பதை நான் ரொம்ப விரும்புறேன் அப்படிங்கிறார். பரிபூரணத்தை நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் இதெல்லாம் நடக்கட்டும் நான் உங்களை ஜெபம் பண்றேன் அப்படிங்கிறார். எவ்வளவு அற்புதமான ஜெபம் பார்த்தீங்கன்னா, இவருடைய ஜெபத்துல எல்லா பவுலுடைய ஜெபத்தை பாருங்களேன். தனிப்பட்ட முறையிலேயே நீங்கள் எல்லா நிருபத்தையும் படிக்க, எல்லா நிருபங்களையும் பவுலுடைய ஜெபத்தை மட்டும் தனியா படிச்சு பாருங்களேன். எந்த இடத்துலையுமே இந்த மெட்டீரியலிஸ்டிக்கான திங்ஸ்க்காக ஜெபம் பண்ணிருக்க மாட்டார். உலக பிரகாரமான காரியத்திற்காக எந்த இடத்திலுமே ஜெபம் பண்ணிருக்க மாட்டார். நீங்கள் எல்லா நிருபங்களையும் படிங்க, எல்லா நிருபங்களையும் ஜெபம் பண்ணிருக்கிறார். அவருடைய ஜெப குறிப்பு இருக்குது. இந்த ஜெப குறிப்புகள்லாம் நீங்க படிச்சீங்க அப்படின்னா அவருடைய முழுமையான ஜெபமே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே இந்த விசுவாசிகள் ஆவிக்குரிய நிலங்களை எப்படி வளரணும், ஆவிக்குரிய காரியங்களுக்காக மட்டும் ஜெபம் பண்ணிருப்பார். ஏன்னா அது இருந்தாலே போதும். இது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அது தேவன் கொடுத்துருவார், பிரச்சனை இல்லை. அத்தாங்க ஜெபித்து முடிக்க வேண்டிக் கொள்கிறேன். 20ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு, அதாவது எந்த வல்லமை, கிரியை செய்கிற வல்லமையின்படி என்று சொல்லும் பொழுது 4 படிகள் சொல்றார். இந்த 4 படிகளை நம்ம கடக்கும் பொழுது அந்த கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராக அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசு மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த 4 படிகளும் உங்கள் வாழ்க்கை நிறைவேறட்டும். நான் ஜெபம் பண்றேன், செய்யுங்கன்னு சொல்லியா இந்த அதிகாரத்தை முடிக்கிறார். முதல் 3 அதிகாரங்களிலே உபதேசத்திற்காக சிறு நேரம் எடுத்துக்கொண்டு பேசுறார். இந்த உபதேசம் கூட மிக அருமையான உபதேசங்கள், எல்லாமே ஆசீர்வாதங்களை பற்றி, அந்தஸ்துகளை பற்றி, மேன்மைகளை குறித்து பேசுறார். அப்ப நம்முடைய சிந்தை கொஞ்சம் மாறும். ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய சிந்தை உலக பிரகாரமான பொருள் அப்படின்றத விட்டுட்டு இனிமேல் எப்படி மாறணும்னா, நான் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டது, நான் என்ன ஆசீர்வாதம் ஒரு பட்டியல் கொடுத்தேன். 2வது அந்தஸ்து என்று சொல்லும் பொழுது என்னுடைய அந்தஸ்து இந்த உலகத்து பிரகாரமாக மனிதர்கள் தேடுகிற அந்தஸ்தை பத்தி யோசிக்காது. மனிதர்களுடைய பணத்தை வைத்து பொருளை வைத்து அந்தஸ்து எடை போடுவாங்க. ஆனா கர்த்தர் நான் ரட்சிக்கப்பட்ட மத்தியில என் விசுவாசத்தின் அடிப்படையில் அந்தஸ்தை உயர்த்தி வைக்கிறார். அப்ப நான் அந்தஸ்துல உயர்ந்தவன் தான் அப்படிங்கிற என்ன வரட்டும், தாழ்வு மனப்படம் வரக்கூடாது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் அந்தஸ்துல உயர்ந்தவன் தான். எந்த விதத்திலும் உலகத்தான் பார்க்கிற அந்தஸ்து கிடையாது, கர்த்தருடைய பார்வை அந்தஸ்து பெற்றவன். 3வது நான் மேன்மையானவன். எனக்கு ஒரு மேன்மை இல்லை சொல்லி யாரும் சொல்ல முடியாது. நான் மேன்மையானவன். ஏனென்றால் இந்த ரகசியத்தை படிக்கும் பொழுது ரகசியத்தின் அடிப்படையிலே சம உரிமையும் சம பங்கும் நம்முடைய சம அந்தஸ்து கர்த்தர் நம்ம கொடுத்து வைத்திருக்கிறார். அப்ப இதை விட மேன்மை என்ன வேணும்? இதெல்லாம் சொல்லிட்டு நான் அந்த 4 ஜெப குறிப்புகளை ஜெபிக்கிறார். 4 ஜெப குறிப்புகளும் நம்முடைய வாழ்க்கை நிறைவேற்றும். இதோடு உபதேச பகுதி முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்த வாரம் 4ஆம் அதிகாரத்துல 6ஆம் அதிகாரம் வரைக்கும் அவருடைய நடைமுறை வாழ்க்கையை பற்றிய போதனைகளை பேசப்படாது. இப்படிப்பட்ட நன்மைகளை பற்றி அனுபவிக்கிற நீங்கள் உபதேசத்தை அறிஞ்சுக்கிட்டீங்க. இனி உங்கள் வாழ்க்கை நடைமுறையில் எப்படி வாழ போறீங்க, பிராக்டிக்கலா அந்த பூமியில எப்படி வாழணும் நீங்க. ஏன்னா இந்த பட்டணத்திலே ஒரு பக்கம் விக்கிரக ஆராதனை கொடிகட்டி பறக்குது, இன்னொரு பக்கம் பாவத்துடைய செயலை செய்யக்கூடிய ஜனங்கள் பெருகிட்டே இருக்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் இந்த மதத்தின் ரீதியாகவும் ஒரு பக்கம் அவருடைய இந்த பாவத்தின் ரீதியாகவும் பெருகி கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியிலே நீங்க எப்படி வாழணும், நடைமுறை வாழ்க்கையை எப்படி நீங்க செயல்படுத்துங்கிறதான் அடுத்த 3 அதிகாரங்களை பேச போறாங்க. கர்த்தர் சித்தமா அடுத்த வாரம் நம்ம 4ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யட்டும். நான் ஜெபித்து எங்களை கிருபையா நேசிக்கிற நல்ல தகப்பன், இந்த இரவு நேரத்திற்காக நாங்கள் நெஞ்சோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, கடந்து போன காலங்களில் எல்லாம் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்தீர். எங்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் எங்கள் வாழ்க்கையில செய்தீர். இந்த கால சூழ்நிலைகள், மழையின் காரியங்கள் எங்களை ஆண்டவரை இங்கு வந்தாலும் எங்களுக்கு நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் கொடுத்தீர். அப்பா, ஒரு சிலர் ஆண்டவரை இன்றைக்கு விளைவினத்தின் மத்தியிலே வர முடியாத ஒரு சூழ்நிலை, ஆனாலும் கூட ஆண்டவரை இன்றைக்கு தேவ பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு வந்தீர். சிறிது நேரம் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து நம்முடைய உன்னதமான வார்த்தைகளை கவனிக்கும்படியாக, கற்றறியும்படியாக
தேவரே எங்களுக்கு பாராட்டி கிருபைகளுக்காக நன்றி. இந்த வசனத்துல இன்னும் ஆழமான சத்தியங்கள் அடங்கியிருக்கிறது. இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இன்னும் அதிகமா இருக்குது ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு நாங்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினதோ அதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாங்கள் தனிப்பட்ட முறையில் படித்து இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யப்பா. வந்த ஒருவரையும் பேர்பராக்கிட்டு ஆசிர்வதிங்க. திரும்பி சொல்லும் பொழுது தேவனுடைய கிருபையின் கரம் தாமே எங்கள் அனைவரோடு நடத்தும்படியாக செய்கிறோம். உங்களுடைய வருகை ஒருவேளை வர தாமதிக்கும் என்றால், எங்களுடைய மரணம் ஒருவேளை தாமதிக்கும் என்றால், நாங்கள் மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்து உண்மை ஆராதிக்க தேவரை எங்களை திரும்ப பாராட்டும்படியாக செய்கிறோம். அதுவரை தேவனுடைய கிருபை, தேவனுடைய சமாதானம், தேவனுடைய நடத்துதலும் எங்கள் அனைவரோடு நடத்தும்படியாக கர்த்தரும் மீட்பர் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுடைய நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல மறவாதே.